அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மேல்புற வடக்கு ஒன்றிய இளைஞர் தலைவராக இருந்திருக்கேன். கடைசி பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக என்னை கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து மாற்றிருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியில் என்ன நடக்குது, என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு என்பது சில நிர்வாகிகளுக்கு தெரியல. அது தெரியாமல் இருந்துட்டு சில போட்டோ ஷூட் எடுக்கிற இவங்க எல்லாம் இன்னைக்கு என் தலைவர் அண்ணாமலையை போட்டோயை கிழிக்கிறது, செளிவாரி தேய்க்கிறது, இதெல்லாம் நிறுத்திக்கணும். நிறுத்திக்கலைன்னா நாங்களும் திருப்பி பண்ணும்போது அது எந்த விளைவுகளை சந்திக்கும் என்பதை நீங்க கலந்து ஆலோசனை பண்ணும். இப்போ ஒரு மனிதர் தனிப்பட்ட விஷயம். இப்போ அவர் கட்சியிலிருந்து போறாரு, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு நீங்க சொல்லியாச்சு. உங்க தமிழிசை மேடம் அவங்க சொன்னாங்க, எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லை, அவர் வந்ததால் பிரயோஜனமும் இல்லை, சென்றதால் எந்த அவர் வந்ததால் பலனும் இல்லை, சென்றதால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி என்று சொன்னாங்க. நீங்க ஏன் ஆதங்கப்படுறீங்க அதுக்கு? இன்னைக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ற நார்களோட ஒரு நபர் அண்ணாமலையோட போட்டோ கிளிக்கிறாரு, வண்டியில இருந்த போட்டோவை கிளிக்கிறாரு, போஸ்டர்ல இருந்த கிளிக்கிறாரு. அவர் உங்கள்கிட்ட கேட்டாரா என்னோட போட்டோவை போட்டு என்னோட போட்டோவை போட்டு நீங்க எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு அவர் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? இல்ல அவர் உங்களுடைய இங்க உள்ள புரோட்டோகால் படி ஏதாவது பண்ணீங்களா? எதுவுமே இல்லையே. இங்கதான் புரோட்டோகால் இல்லையே. இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல புரோட்டோகால் இல்ல, எதுவுமே இல்லையே. கன்னியாகுமரி மாவட்டத்துல தியாகம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, தியாகம் செய்த ஒரு குடும்பத்தை நல்லாக்கி இருக்கா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி? ஒருத்தரை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியில கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தை, கைகால் இழந்தவன், குடும்பத்தை இழந்தவன், சொத்தை இழந்தவன், எவனுக்காவது நீங்க என்ன சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு அண்ணாமலை மாறினது நீங்க இவ்வளவு கூச்சலும் குறைவையும் போடுறீங்க. ஏன் வயர் எரியுதா? பாரதிய ஜனதா கட்சி இனி நோட்டாயோட போட்டி போட வேண்டியதுதான். பாரதிய ஜனதா கட்சி இனி தமிழ்நாட்டில் நோட்டாயை விடாதான் போட்டி. எந்த திராவிட கட்சிகளோ இல்ல புதிய கட்சிகளோட போட்டி இல்லை. அண்ணாமலைன்னு சொல்ற ஒரு இது வந்த அப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையுடைய கால்கள் படாத கிராமங்கள் இல்லை. பட்ட இடங்கள் எல்லாம் செழித்து இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி என்று ஒன்று இருப்பதை உறுதியாக சொன்னது அண்ணாமலை என்ற ஒரு என் மண் என் மக்கள் என்ற ஒரு யாத்திரை சார்பாக. அது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்ணாமலையை நீங்கள் கொச்சைப்படுத்தினால் நாளை நாங்கள் இந்த மாவட்டத்தில் யாரும் முன்னேறக்கூடாது, 90 காலகட்டத்தில் இருந்து இன்று வரை என் கைதான் பலமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சில தலைவர்களுடைய ஒவ்வொரு போட்டோயும் நாங்கள் கிளிப்போம். நாங்கள் அடித்த போட்டோயும் உண்டு, எங்களுக்கும் தெரியும், நாங்களும் கிளிப்போம். நீங்கள் மட்டும் கிளித்தால் போராதில்ல, நாங்களும் கிளிப்போம். அதனால் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். நான் யாரையும் இது சொல்லவில்லை. ஆனால் இது உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் மாற்றி விடுங்க, பிரச்சனை இல்லை. அடிப்படை உறுப்பினர் என்று அவர் மாறிட்டாரு. சிலவங்களை நீங்க தேவையில்லையே அடிப்படை உறுப்பினர் மாத்தி இருக்கீங்க. இதை யாராவது கேட்டாங்களா? கேட்டா இங்க நாதி இருக்கா? கேட்டா நாங்க சங்கம் வளர்த்தோம், சங்கத்திலிருந்து வந்தோம். எங்க போச்சு இந்த சங்கம்? பாரதிய ஜனதா கட்சி இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கட்சிக்கு உள்ளே எவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கும் போது இதை பேசி தீர்த்திருக்கணும் இல்ல? யாராவது தீர்த்தாங்களா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற தொண்டன் மேலேயே நீங்க கம்ப்ளைண்ட கொடுத்து உள்ளாக்குற ஒரு நிலைமையில இருக்கு. உங்க கட்சியில எவனாவது இருப்பானே? இப்போ சொந்த கட்சிக்காரனே பிடிச்சு உள்ள ஆக்குறீங்க, ஜெயில ஆக்குறீங்க ஒரு தனி நபருக்காக. உங்க கட்சியில எல்லாம் இருந்து பொழப்பு நடத்த முடியுமா? அதனால் அடக்கி வாசியுங்கள். இது இனி அண்ணாமலையோட போட்டோவோ இல்ல வேற ஏதாவது செய்தீங்கன்னு சொன்னா உங்கள் தலைவர்களையும் நானும் இருந்திருக்கிறேன். என்னுடைய புத்தி வந்த காலத்திலிருந்து இதே பாரதிய ஜனதா கட்சியிலும் இதே சங்கத்திலும் பயணித்திருக்கிறேன். ஆகையால் இது எச்சரிக்கையாக இருக்கட்டும். இது முதலும் கடைசியுமாக இருக்கணும். உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். என் தலைவன் அண்ணாமலையை குறை கூறுவதோ, என் தலைவன் அண்ணாமலையோட போட்டோவை கிழிப்பதோ, செருப்பு கொண்டு அடிப்பதோ இதெல்லாம் நடந்தால் எங்களுக்கும் பண்ண தெரியும் சொல்லி என்னுடைய இந்த எச்சரிக்கையை
பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.